கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-48 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே a blessed family என்று சொல்லலாம். அது கொர்நேலியின் குடும்பமாகும். அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-48 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்திற்கு அதற்கு மாதிரியாக, அதாவது மாடல் ஆக இதை நான் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு என்ன? a family who fear God என்று சொல்லலாம். இந்த குடும்பத்தார் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பத்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். கொர்நேலி தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பமும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். இரண்டாவதாக, அந்த குடும்பமானது மற்றவர்களுக்கு உதவி செய்த ஒரு குடும்பம். a family who love to provide help to others என்று சொல்லலாம். அங்கே இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:2 ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அநேக குடும்பம் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, இனத்தாருக்காக வாழுகிற குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் கொர்நேலி குடும்பம் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குடும்பமாக அது காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மூன்றாவதாக, அந்த குடும்பம் ஜெபிப்பதிலே அதை விரும்புகிற குடும்பமாயிருந்தது. a family who loves to pray என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த வேதவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரத்திலே 2 பாருங்கள். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தாரும் ஜெபிப்பதிலே விருப்பம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு வாக்கியத்தை நான் சொல்கிறேன். அதிகமாய் ஜெபித்தால் அதிகமான ஆசீர்வாதம் உண்டு, குறைவாய் ஜெபித்தால் குறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஜெபமே இல்லை என்று சொன்னால் அங்கு ஆசீர்வாதமே இல்லை. ஆங்கிலத்திலே மிக அழகாக சொல்வார்கள், மச் பிரேயர் மச் பிளெஸிங், லிட்டில் பிரேயர் லிட்டில் பிளெஸிங், நோ பிரேயர் நோ பிளெஸிங் என்று சொல்வார்கள். நான்காவதாக, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், அங்கு a family who known as a good family. அங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 22 பாருங்கள். அங்கே வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றோருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி என்று சொல்லப்படுகிறது. எல்லா மக்களாலும் நல்ல குடும்பம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பத்தை குறித்து எல்லாரும் இப்படி சாட்சி சொல்கிறார்களா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த குடும்பம் சபை தலைவர்களை கனம் பண்ணுகிற குடும்பம். இன்றைக்கு அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே பயணம் செய்து ஊழியம் செய்து வருகிறேன். சில குடும்பத்தில் பார்த்தால் போதகரை குறித்தும் சபை தலைவர்களை குறித்தும் அவர்கள் பகிடி பண்ணுவதையும் பரியாசம் பண்ணுவதையும் கண்டனம் பண்ணுவதை நான் பார்த்திருக்கிறேன். மனிதர்களாகிய நாம் எல்லாருக்குள்ளே குறைவுகள் உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை 25 எடுத்து வாசித்து பாருங்கள். கொர்நேலியினாலே அனுப்பப்பட்ட மனிதர்கள் பேதுருவை சந்திக்கிறார்கள். ஆவியானுடைய உந்துதலினாலே பேதுருவும் கொர்நேலி வீட்டுக்கு வருகிறார். கொர்நேலி தன்னுடைய வீட்டிலே எல்லா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த நற்செய்தியை கேட்க காத்திருக்கிறார். அந்த சமயத்தில் பேதுரு வந்தபோது அவன் என்ன செய்தான்? இவன் பெரிய 100க்கு அதிபதி ரோமன்,
ஆனால் 25வது வாக்கியம் 10:25 சொல்கிறது, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். A family who respect their church leaders என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபை போதகரை, சபை தலைவர்களை நாம் கனம் பண்ணுகிறோமா? ஒருவேளை இன்றைக்கு காலில் விழுந்து அவர்களை வணங்கினான். என்னுடைய கருத்து என்னவென்றால், காலில் விழுந்து வணங்காவிட்டாலும் கால்களை வாராதபடி நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே 5 குறிப்புகளை சொன்னேன். தேவனுக்கு பயந்த குடும்பம், பிறருக்கு உதவி செய்கிற குடும்பம், அதே சமயத்தில் ஜெபிப்பதில் வாஞ்சை உள்ள குடும்பம், நல்ல குடும்பம் என்று பெயர் பெற்ற ஒரு குடும்பம், தலைவர்களை, சபை போதகரை அல்லது சபை மக்களை கனம் பண்ணுகிற குடும்பம் என்று சொன்னேன். கொர்நேலிய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை கேட்க சொல்ல எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். என் குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கொர்நேலிய குடும்பத்தை போல மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் உயிர்மீழ்ச்சியும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.